வீடியோவில் HTMLோட இமேஜ் அண்ட் ஃபார்ம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம ட்ரைனர்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் லிங்க் டேக்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இமேஜ் டேக்னா என்ன, இமேஜ் எப்படி நம்ம பேஜில் கொண்டு வரதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் என்னுடைய VS கோடில் என்னோடய ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் images.html சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு பாய்லர் பிளேட் எப்பவும் போல் கொடுத்துட்றோம். ஸோ என்னுடைய பாய்லர் பிளேட் HTMLோட ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நான் என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு சில இமேஜஸை இங்கே கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ என்னோடய ஃபைல் மேனேஜர் போயிட்டோம். ஸோ ஒரு 3 இமேஜ் கேட்லேயே ஒரு 3 இமேஜ் வச்சுருக்கேன். ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் வச்சுருக்கேன். நான் அதோட டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போது நார்மலாக இமேஜ் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, ஆங்கர் டேக், ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக் மாதிரி இமேஜுக்கு ஒரு டேக் இருக்குது, இமேஜ். ஸோ இதில் SRCனா சோர்ஸ், இமேஜோட சோர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குது. ஸோ இங்கே தான் இமேஜ் வச்சுருக்கேன். ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும், எனக்கு என்ன ஆகும், பாப்பப் ஆகும், சஜஷன் காட்டும், அதை கொடுத்துடணும். இப்போது இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இமேஜ் இங்கே அப்லோட் ஆகும். ஓகேவா? ப்ரௌசரில் ஷோ ஆகும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜ் கொண்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆட்ரிபியூட் டேக் கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் என்னென்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் இமேஜ் வந்து ப்ரௌசரில் லோடாக லேட் ஆச்சுன்னா இந்த மெசேஜ் அங்கே ஷோ ஆகும். லைக் கேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா எனக்கு ப்ரௌசரில் லோட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல கேட் இமேஜ் அப்படின்னு ஷோ ஆகும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு SEO ஃப்ரெண்ட்லி. அதாவது நீங்கள் இன்கேஸ் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் லைவ் பண்ணிங்க அப்படின்னா இதோ நீங்கள் இங்கே கொடுக்குற இமேஜ், ஓகேவா, இப்போ கேட் இமேஜ்னு யாராச்சும் ப்ரௌஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த டேக் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட இமேஜும் என்ன ஆகும்னா போய் ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்ரிபியூட் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா, இப்போ கூகுள் ஏதோ இமேஜ் சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த இமேஜ் எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராம் இந்தியில் ஆட்ரிபியூட் டேக்கில் அந்த இமேஜோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகும், அது கொஞ்சம் பாப்பப் ஆகி மேலே வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொன்று ரெஸ்பான்சிவாக யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்சிவ்னு என்ன, ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வித்து மாறும். சரிதானே? ஸோ அதுக்கு வந்து ஒன்று CSSல மீடியா கோர் எழுதுவாங்க. ஓகேவா? CSS வரையில் மீடியா கோர் எழுதுவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், HTML இன்பில்டாக கொடுக்கலாம். லைக் எப்படின்னா, இங்கே பிக்சர்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், சோர்ஸ் மீடியா, செகண்ட் ஒன் சோர்ஸில் மீடியாவை கால் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மேக்ஸிமம் வித் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணுறேன். எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 600 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? மேக்ஸிமம் வித் 600 பிக்சல். ஸோ இங்கே SRC செட்டில் என்ன பண்ணுறேன், கேட், இங்கே சஜஷன் காட்டாது, நம்ம தான் என்ன பண்ணணும், கரெக்டாக டைப் பண்ணணும் உங்கள் இமேஜ் நேமை. ஸ்மால் டாட் PNG. ஓகேவா? கேட் ஸ்மாலோட PNG இங்கே நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொரு சோர்ஸ் மீடியா ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஓகேவா? இங்கே மேக்ஸிமம் வித் எவ்வளோ கொடுக்குறேன், 1200 பிக்சல். ஓகே, இந்த 1200 பிக்சலுக்கு என்ன பண்ணுறேன், மீடியம் இமேஜை கொடுக்குறேன், கேட் மீடியம் டாட் PNG அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அட் லாஸ்ட் ஃபைனலாக என்ன கொடுக்குறேன், இமேஜ் டேக்கில் கேட் லார்ஜ் இமேஜை கொடுக்குறேன். அதாவது என்னோட டிவைஸோட வித்து வந்து 600 பிக்சலுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு, ஸ்மால் இமேஜை ஷோ பண்ணு. அதே என்னோட டிவைஸோட வித்து வந்து 1200 பிக்சலுக்கு இருந்துச்சுன்னா மீடியம் இமேஜை ஷோ பண்ணு. இதே என்னோட இமேஜ் வந்து இந்த ரெண்டுமே இல்லை, இதோட கூட இருந்துச்சுன்னா லார்ஜ் இமேஜை ஷோ பண்ணு சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரே இமேஜ் கேட் இமேஜ் டிபெண்ட் ஆன் சைஸ்ன்னு சொல்லி சும்மா ஒரு ஆட்ரிபியூட். இன்கேஸ் எனக்கு இமேஜ் லோட் ஆகலைன்னா இது காட்டும். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன், இது நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல. ஓகேவா? இப்போது நான் ரைட் கிளிக் பண்ணி ஆல்ரெடி லைவ் சர்வரில் இருக்குது, அதை போய் ஷோ பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒரு பெரிய இமேஜ் காட்டும். கரெக்டாக தானே? ஸோ இது எந்த வித்துக்கு எடுத்துக்குன்னு தெரியல. நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது,
நார்மலாக டிவைஸ் காட்டும். ஓகேவா? இப்போது லைக் நான் வந்து இந்த இடத்துல ஐபேட் ப்ரோன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுறேன். நார்மலாக என்ன பண்ணிருக்கேன், லார்ஜ் இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஐஃபோன் எஸ்சின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, இமேஜ் வந்து ஓவரில் வெளில போகுது. தெரியுதா? இமேஜ் பெருசாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐஃபோனோட வித் என்ன 375 பிக்சல் தான். ஐஃபோன் எஸ்சியோட வித்து 375 பிக்சல் இங்கே காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 600 பிக்சலுக்கு மேக்ஸிமமாக இருந்தால் எனக்கு ஸ்மால் இமேஜை கொண்டு வான்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஸ்மால் இமேஜ் கொண்டு வந்தோன்னா சைஸ் மாறுதா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பான்ஸ் எழுதுவாங்க. இப்போ நான் வெறும் லார்ஜ் இமேஜ் கொடுத்துருந்தேன், எனக்கு என்ன பண்ணுது, பெரிய இமேஜ் என்டையராக கவர் பண்ணுச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 600 பிக்சல்னால் லார்ஜ் ஸ்மால் இமேஜ் கொண்டு வாங்குறேன், எனக்கு அந்த ஸ்மால் இமேஜை கொண்டு வந்துச்சு. ஓகே, புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பான்ஸும் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அண்ட் தென் லேசி லோடிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லேசி லோடிங்னா என்ன அப்படின்னா, நான் அதே இமேஜை இந்த இடத்துல கேட் மீடியம் இமேஜை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் லேசி லோடிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள், ஒரு டெக்ஸ்ட் தான். இங்கே என்ன பண்ணுறேன், லோடிங்கில் லேசி ஈகர் இருக்குது, லேசி இருக்குது, லேசி கொடுக்குறேன். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய வெப்சைட் பண்ணுறீங்க, மல்டிபிள் நிறைய இமேஜஸ் வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் என்ன பண்ணுவோம்னா லோட் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் லேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு டைம் வெப்சைட்டை ரெண்டராக அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் எடுக்காமல் எப்போ நான் அந்த என்னோடய கர்சரை அந்த இமேஜை கிட்ட கொண்டு போயிடணும் அப்போ மட்டும் அதை லோட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த லேசி லோடிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பெரிய பெரிய வெப்சைட்டில் நீங்கள் இமேஜ் லோட் ஆக லேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. தேவையில்லாமல் லோட் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் என்னோடய கர்சர் இந்த இமேஜ் கிட்ட கொண்டு போகையில் மட்டும் என்ன ஆகும், இந்த லேசி லோடிங் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இமேஜ் டேக். இப்படி தான் இமேஜ் டேக்கில் நம்ம இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, சரி. இப்போது லிஸ்ட் அண்ட் கண்டென்ட் குரூப்பிங். ஓகேவா? லிஸ்ட்னா என்ன, அதோட கண்டென்ட்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே ஓகே லிஸ்ட்டில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. லிஸ்ட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று unordered list. Okay, and second one ordered list, and third one description list. இந்த மாதிரி லிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது ஒவ்வொரு லிஸ்ட்டும் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்றதை பார்ப்போம். ஓகே ஓகே இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக்கில் ஆப்பிள் orange அண்ட் மேங்கோ இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஆப்பிள் ஆரஞ்ச் மேங்கோன்னு சொல்லிட்டு ஆர்டர் வைஸாக எனக்கு டைப் ஆகுது. இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் ஆப்பிள் போடுறேன். ஸோ இதில் ஆரஞ்சுன்னு டைப் பண்ணுறேன், அண்ட் தென் மேங்கோன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள் எனக்கு எப்படி வருது, ஒரு லிஸ்ட் டைப்பில் டாட் வச்சு நீட்டாக வரலாம். ஸோ இதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன ஆகும், புல்லட் பாயிண்ட் வச்சு எனக்கு வரும். புல்லட் பாயிண்ட் வச்சு வர்றதுக்கு பேர் என்னது, அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஓகே ஒரு ஆர்டர் லிஸ்ட், ஓஎன் யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்,
ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். இதுக்குள்ளே லிஸ்ட்டு டைப்பில் கொடுக்குறேன். சேம் ஆப்பிள் மேங்கோ ஆரஞ்ச். எனக்கு இப்போ இந்த இடத்துல எப்படி டைப் ஆகுது 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்பர்டு ஐட்டம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்டெப்ஸ் வைஸாக லைக் 1 2 3 சொல்லிட்டு ரேங்கிங் கொடுக்குறதுக்கு பேர் ஆர்டர் லிஸ்ட்டு. புல்லட் பாயிண்ட் கொடுத்தா அது அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ரேங்கிங் கொடுத்தா எனக்கு அது ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்கிங்ஸ் லிஸ்ட்டு டிவைட் பண்ணுவாங்க. அடுத்து டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா? ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஎல், ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல், டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு டிஎல். ஓகே, இதில் டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண மாட்டோம், டெஸ்கிரிப்ஷன் டேர்ம் க்ரியேட் பண்ணுவோம். இப்போது டெஸ்கிரிப்ஷன் டேர்ம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஒரு டேர்ம் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஓகேவா? இப்போது இதுக்குள்ள டெஸ்கிரிப்ஷன் டெஃபனேஷன் சொல்லி ஒன்று கொடுக்கணும். இது வந்து லைக் ஹெட்டிங் மாதிரி. இது எனக்கு ஒரு ஹெட்டிங் ஃப்ரூட்ஸ்னு கொடுக்குது. அந்த ஃப்ரூட்குள்ளே டெஸ்கிரிப்ஷன் ஓகே ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுக்குறேன், டெஃபனேஷன் கொடுக்குறேன். என்ன டெஃபனேஷன்? ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ. ஓகே, வேறு என்ன ஆகுது, இந்த ஃப்ரூட்ஸுங்கிறது ஒரு ஹெட்டிங் மாதிரி வந்துருச்சு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்னு சொல்லுது. ஓகேவா? இந்த மாதிரி தான் டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப என்ன பண்ணுறேன், ஒரு டெஸ்கிரிப்ஷன் டேர்ம் ஒன்று கொடுக்குறேன். டிஸ்கர்ஸ். ஓகே, இதுக்குள்ள ஒரு டெஸ்கிரிப்ஷன் டெஃபனேஷன் என்னது, குக்கீஸ், ஸ்நாக்ஸ் இது கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு என்ன ஆகுது, பிஸ்கெட்ஸுங்கிறது ஒரு டைட்டிலாகவும் அதோட டெஃபனேஷன் என்ன ஆகுது, குக்கீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் லிஸ்ட்டோட டைப்ஸ். அன்ஆர்டர் லிஸ்ட் என்ன பண்ணுது, எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸில் வருது. ஆர்டர் லிஸ்ட் இதில் வருது, எனக்கு ஒரு நம்பர் நியூமரிக் லெட்டர்ஸில் வருது. டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் அண்ட் அதோட டெஃபினேஷன் மாதிரி வருது. ஸோ இதுதான் லிஸ்ட்டோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம்.